ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் புத்தகங்களை தன்னுடைய விளையாட்டு தோழனாக ஆக்கிக்கிட்ட ஒரு சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவனை எல்லாரும் மைக்கேல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. லண்டன் நகரத்தோட மேற்கே நியூ இங்டன் மாகாணத்தில் சர்ரே அப்படிங்கிற ஊரில் தான் அவன் வாழ்ந்து வந்தான். சின்ன வயசுலேயே அவன் அப்பாவை இழந்துட்டான். 5 வயசுலேயே பள்ளி படிப்பும் பறி போயிடுச்சு. வறுமையில் அவங்க குடும்பப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. அண்ணன் மூட்டை தூக்குற வேலைக்கு போனப்ப மைக்கேலை புத்தகம் பைண்டிங் செய்யும் கடையில் அவங்க அம்மா வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அங்கே பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் புத்தகங்களை அவன்கிட்ட பைண்டிங் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அட்டை இல்லாத கரையான் அரித்த புத்தகங்களை கூட அவன் சரி செஞ்சிடுவான். அதுக்கு லெதர் பைண்டிங் போட்டும் கொடுப்பான். அந்த கேப்பில் அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டான். புத்தகங்களை அவன் காப்பாற்றினான்னு தான் சொல்லணும். புத்தகங்கள் எல்லாமே அவனுக்கு விளையாட்டு தோழர்களாகவே ஆயிடுச்சு. மைக்கேல்கிட்ட பைண்டிங் செய்கிறதுக்கு பலரும் தங்களுடைய புத்தகங்களை கொடுப்பாங்க. ஒரு சமயம் ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி மைக்கேல்கிட்ட தன்னுடைய ஆய்வு புத்தகங்களை பைண்டிங் செய்கிறதுக்கு கொடுத்தாரு. பல வாரங்களாயும் புத்தகம் பைண்டிங் செய்யப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நேர்லையே போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஹம்ப்ரி டேவி அவன் மைக்கேலுடைய கடைக்கு போகிறாரு. அங்கே மைக்கேல் இல்லை. புத்தகங்களை அவன் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டதா கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போய் நேராக அந்த 10 வயசு சிறுவனை தேடி அவங்க வீட்டுக்கே போகிறாரு ஹம்ப்ரி டேவி. மாலை நேரம், லேசாக இருட்டுற பொழுது அங்கே போன ஹம்ப்ரி டேவி அந்த குடிசையில் ஒரு சக்கரம் சுழல சுழல அந்த சுழற்சியில் ஒரு குட்டி பல்பு எரிஞ்சு அணையிறத பார்க்குறாரு. சிறுவன் மைக்கேல் ரொம்ப பிஸியாக அறிவியல் ஆய்வில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த ஹம்ப்ரி டேவி அசந்து போனார். உடனடியாக அந்த சிறுவனை தன்னுடைய ஆய்வகத்துக்கு வந்து தன்னோட இளம் விஞ்ஞானியாக இணையும்படி கேட்டுக்கிட்டாரு. உலகமே போற்றும் டைனமோவை கண்டுபிடிச்சு மைக்கேல் ஃபாரடேவாக பிற்காலத்தில் உருவான மைக்கேல் வறுமைக்கு நடுவிலும் எழுச்சியோடு சாதனை படைத்த உலக நாயகன் என்பது உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.